அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்று 15 வினாக்களை நோக்க உள்ளோம். அந்த வகையில் முதலாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் வினா எழுத்தில் பொருந்தாதது எது? சரியா? முதலாவது ஆ, இரண்டாவது யா, மூன்றாவது ஆ, நான்காவது ஏ. சரியா? ஆ, யா, ஏ இதுவும் வினா எழுத்தாகும். ஆனால் ஆ என்பது வினா எழுத்து இல்லை. ஆகவே பொருந்தாதது ஆ என்பதாகும். ஓகே, இரண்டாவது கேள்வி, குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு யாது? முதலாவது ஆன்சர் 1, இரண்டாவது ஆன்சர் 3, மூன்றாவது ஆன்சர் 2, நான்காவது ஆன்சர் 4. இதுல குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு 1. ஒரு மாத்திரையை தான் குறில் எழுத்துக்கு காணப்படுகின்றது. சரியா? அடுத்தது மூன்றாவது கேள்வி, தமிழ் மொழியில் இலக்கணம் வகைகள் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும்? சரியா? முதலாவது ஆன்சர் 1, இரண்டாவது ஆன்சர் 3, மூன்றாவது ஆன்சர் 5, நான்காவது ஆன்சர் 6. தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆகவே மூன்றாவது ஆன்சர் தான் சரி. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், 5 இலக்கணமும் தான் தமிழ் மொழியில் இலக்கண வகைகள். சரியா? ஆகவே எங்களுக்கு மூன்றாவது ஆன்சர் தான் சரி. நான்காவது கேள்வியை நோக்கினால், ஒரு முறை கண்ணிமைக்கவும் ஒரு முறை கை நொடிக்கவும் ஆகும் காலம் எத்தனை மாத்திரை ஆகும்? ஒரு முறை கண்ணிமைக்கவும் ஒரு முறை கை நொடிக்கவும் ஆகும் காலம் எத்தனை மாத்திரை ஆகும்? முதலாவது ஆன்சர் 1 மாத்திரை, இரண்டாவது ஆன்சர் 3 மாத்திரை, மூன்றாவது ஆன்சர் 4 மாத்திரை, நான்காவது ஆன்சர் 2 மாத்திரை. அப்போ ஒரு முறை கண்ணிமைக்கவும் ஒரு முறை கை நொடிக்கவும் ஆகும் காலம் 1 மாத்திரை ஆகும். ஓகே, ஐந்தாவது கேள்வி, ஆயுத எழுத்து ஒலிக்க எடுக்கும் கால அளவு யாது? முதலாவது ஆன்சர் அரை மாத்திரை, இரண்டாவது ஆன்சர் 1 மாத்திரை, மூன்றாவது ஆன்சர் 4 மாத்திரை, நான்காவது ஆன்சர் 2.5 மாத்திரை. ஆகவே ஆயுத எழுத்து ஒலிக்க எடுக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். ஓகே, ஆறாவது கேள்வி, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து யாது? முதலாவது ஆன்சர் உயிர்மெய் எழுத்து, இரண்டாவது ஆன்சர் மெய் எழுத்து, மூன்றாவது ஆன்சர் ஆயுத எழுத்து, நான்காவது ஆன்சர் உயிர் எழுத்து. தனக்கு முன் ஒரு குறிலையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் எழுத்து ஆயுத எழுத்தாகும். ஆகவே இதுக்கு சரியான ஆன்சர் மூன்றாவது. ஓகே, ஏழாவது கேள்வியை நோக்கினால், செயலை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படும்? செயலை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படும்? சரியா? வினைச்சொல், பெயர் சொல், உரிச்சொல், இடைச்சொல். சரியா? செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஆகவே ஏழாவது கேள்விக்கு சரியான விடை முதலாவது விடை வினைச்சொல் ஆகும். எட்டாவது கேள்வியை நோக்கினால், அம்மா என்ற சொல்லுக்கு எத்தனை மாத்திரை காணப்படுகின்றது? அம்மா என்ற சொல்லுக்கு எத்தனை மாத்திரை? சரியா? ஆனா என்ற இந்த உயிரெழுத்துக்கு 1 மாத்திரை காணப்படுகின்றது. அதே மாதிரி உம்மண்ணா என்ற இந்த மெய் எழுத்திற்கு அரை மாத்திரை காணப்படுகின்றது. ஆ என்ற எழுத்துக்கு 2 மாத்திரை. ஏனென்றால் ஆ உயிர் மெய் நெடில் எழுத்து, அதற்கு 2 மாத்திரை. ஆகவே மொத்தம் 3.5 மாத்திரை. உங்களுக்கு இங்கு தரப்பட்டுள்ள விடைகளை நோக்கினால், முதலாவது விடை 3.5, இரண்டாவது விடை 2 மாத்திரை, மூன்றாவது விடை 4.5 மாத்திரை, நான்காவது விடை 1 மாத்திரை. ஆகவே சரியான விடை 3.5 மாத்திரை. ஓகே, 9வது கேள்வியை நோக்கினால், நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு. சரியா? முதலாவது ஆன்சர் 2, இரண்டாவது ஆன்சர் அரை, மூன்றாவது ஆன்சர் 1, நான்காவது ஆன்சர் 1.5. ஆகவே நெடில் எழுத்து ஒலிக்க எடுக்கும் கால அளவு 2 மாத்திரை ஆகும். குறில் எழுத்து தான் 1 மாத்திரையில் ஒலிக்கின்றது. சரியா? 10வது கேள்வியை நோக்கினால், தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? சரியா? 216,
247, 146, 116. சரியா? தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 216 ஆகும். இனி 247 என்பது தமிழ் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை. இந்த உயிர்மெய் எழுத்து எவ்வாறு உருவாகி என்றால், மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும், மெய் எழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 இணைந்து உருவாகும் எழுத்துக்கள் தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள். ஆகவே உயிர்மெய் எழுத்து 216 ஆகும். ஓகே, 11வது கேள்வி, தமிழில் உள்ள உயிர்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை? 3, 5, 8, 6. தமிழில் உள்ள உயிர்க்குறில்கள் 5. சரியா? ஓகே, 12வது கேள்வியை நோக்கினால், கால அளவை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? கால அளவை குறிப்பது சொல் என்று அழைக்கப்படுமா, இலக்கணம் என்று அழைக்கப்படுமா, மாத்திரை என்று அழைக்கப்படுமா, எழுத்து என்று அழைக்கப்படுமா? எஸ், கால அளவை குறிப்பது மாத்திரை என்று அழைக்கப்படுகின்றது. ஓகே, 13வது கேள்வியை நோக்கினால், எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு எழுத்துக்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? எழுத்தை உச்சரிக்க எடுக்கும் கால அளவை கொண்டு எழுத்துக்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? மொழி இலக்கணம் என்று வகைப்படுத்தலாமா, குறில் நெடில் என்று வகைப்படுத்தலாமா, இல்ல உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று வகைப்படுத்தலாமா, இல்ல சொல் மொழி என்று வகைப்படுத்தலாமா? எஸ், குறில் நெடில் என்றுதான் வகைப்படுத்த முடியும். ஏனென்றால் குறுகிய ஓசையை கொண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், நீண்ட ஓசையை கொண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். ஆகவே குறில் நெடில் என்று எங்களுக்கு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு பிரிக்க முடிகின்றது. ஓகே, 14வது கேள்வி, 17 என்ற சொல்லை விரித்தெழுதினால் எவ்வாறு வருகின்றது? சரியா? 10 சக 7 இல்லாட்டி 10 சக 7 அல்லது 10 சக 7 அல்லது 10 சக 7. எஸ், சரியான விடை 10 சக 7 தான் 17. ஓகே, 15வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி, மெய் எழுத்துக்களை அவை உச்சரிக்கும் முறையை கொண்டு எத்தனையாக பிரிப்பர்? 2ஆக, 4ஆக, 3ஆக, 5ஆக? எஸ், 3ஆக பிரிப்பர். வல்லினம், மெல்லினம், இடையினம். வன்மையான ஓசை, மென்மையான ஓசை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஓசை. ஆகவே மெய் எழுத்துக்களை 3ஆக பிரிப்பர். இந்த கேள்விகளுக்கான விடையை நாம் ஏற்கனவே பதிவிட்ட வீடியோக்களை பார்ப்பதன் மூலமாக இலகுவாக பதில் கூற முடியும்.